கல்யாணம் ஒரு கேடு. ஜோசியரா, ஏ அப்பா ஜோசியரா, வாடா கொஞ்சம். சனி, டேய் இவருதான் ஒரு சுத்தி ஜோசியர். என்ன எது நடந்தது, இனிமே என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாருன்னு இந்த மாநாக்கினூர்ல சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இவரை நான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, ஓன் ஜாதகத்தையும் பொன்மணி ஜாதகத்தையும் கொண்டு வா. 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு ஒரு பொருத்தம் பார்க்கலாம். நல்ல காரியம் செஞ்சுக்கண்ணே. நல்ல வேலை, இங்கதான் இருக்கு 2 பேரது ஜாதகம். இங்க இருங்க, எடுத்துட்டு வர்றேன். நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன மயரவா புடுங்க பாரு. பப்ளிசிட்டி பண்ணாதா, பப்ளிசிட்டி பண்ணாதா. ஏய், கடைசியில 2ஐயும் நான் தான் ஓட்ட போறேன். சரி சரி. 2 பேர்த்தோட ஜாதகமும் பக்காவா இருக்கு. ஆனா என்ன ஜோசியர சொல்லுங்க, ஜாதகத்துல ஏதாவது இந்த ஜாதகத்துல புத்தங்கர ஏதாவது இருக்குதா? எதா இருந்தா சொல்லுங்க, பாத்துக்கலாம். பார்த்து நல்லா சொல்லுங்க ஜோசியர. நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேளுங்க. இந்த ஜாதகத்துல இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு கண்ணி கழிப்பாங்களோ அவங்களோட தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது தம்பி. உங்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்குன்னு உங்க ஜாதகமும் சொல்லுது தம்பி. ஏ சனி, பின்ன சனி ஜோசியரே சொல்லிட்டாரு. நல்ல நாளா பார்த்து மேட்ரா முடிச்சிரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னு நீங்க எங்க என்ன எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப என்ன அனுப்பி வைங்க. டேய் ஏய், யாரா ஒரு லூசு பையன் மாதிரி. இங்க பாரு, அவருக்கு நான் பணம் கொடுத்து அனுப்பிடுறேன். என்ன காரியத்துக்கு முன்னாடியே, ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டான். நீதான் பக்குவமா பேசி காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். இங்க பாரு, பால் கம்பெனியில பொன்மணி இருப்பா. நீ போய் அவகிட்ட சொல்லி பக்குவமா காரியத்தை முடிச்சிரு. நீ மஜா பண்ணுடா. சரி, அவ வர நேரமாச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு பணம் 500 ரூபா தரணுமில்ல? நீ பின்னாடி வா, நான் உனக்கு தரேன். வா போலாம். என்ன சுனி, ஒரே யோசனையில இருக்கீங்களே? அது ஒன்றும் இல்லை பொன்மணி, நான் உங்க கூட கனவுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னது கனவா? ஆமா பொன்மணி, உனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் ஒரு பொண்ணு. எப்படி? போயா, எனக்கு வெக்கமா வருது. என்ன ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சியோ? போயா, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகுற மாதிரி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி பார்த்தலாமா? ஐயோ ஆசையை பாரு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுதானே நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடே. வேதியில போட்டு பண்பாடு, அதுல உனக்கு மாட்டுது. தமிழ் பண்பாடா ஆயாவா ஆயா சிலையாமா? என்ன சார் நீ இவ்வளோ கோவப்படுற? நான் அதை
மட்டும்தான் வேணான்னு சொன்னேன். மற்றபடி கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், தூக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சரியா? ம் சொல்லக்கூடாது, சரின்னு சொல்லணும். சரி. ஏய் சந்தியா, என்ன கண்டகாம பாரு? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? உங்க கூட பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு எனக்கு? என்ன அவசியம் இருக்கா? ஏய் நீ அத்தை மாமன்டி, அந்த உரிமை தான் நான் பேசணும்னு சொல்றேன். ஏய், அவ தான் உங்களோட பேச விருப்பம்னு சொல்றா இல்ல, அப்புறம் ஏன்டா அவளை தொந்தரவு பண்ற? என்ன அவளும் பிடிக்கல இங்க சொல்ற, நீ என்னடா பேசுற? ஏமாமா, உங்களுக்கு உண்மையாவே என்னன்னு தெரியாதா? சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய், நான் சொல்றேன் கேளு. நீ அப்பா அம்மா கிட்ட சந்தியாவை தான் காதலிக்கிறேன்னு சொல்லல, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லல. ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்ப வா? கேமம்மா, என்னைக்காவது நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லல. இத்தனை நாளா மாமா மாமான்னு கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசுன எப்படி? உங்களை நான் மாமா மாமான்னு கூப்பிட்டது நீங்க எனக்கு அத்தை பையன், அந்த உரிமையில மட்டும்தான். இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. டேய், அவளை தான் இவ்வளோ தூரம் சொல்றா இல்ல, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு, அப்புறம் ஏன்டா அவளை தொந்தரவு பண்ற? சந்தியா, நீயே அவ வாயால சொல்லி நீ புரிய வை. ஆமா, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, அதான் அந்த ஒருத்தர் யாருன்னு கேக்குறேன், சொல்லு. டேய், அவதான் மறைமுகமா சொல்றா இல்ல, அப்பவே நீ புரிஞ்சுக்க இல்ல வேணாம். பிரபு, நான் ராஜா மாமாவை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? ஆமா, அவன் எனக்கு அண்ணனா? அவன் தான் நீ காதலிக்கிறியா? அவன் என் வீட்டு வேலைக்காரன், அவ்வளவுதான். நீ ஒத்துக்கோல, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க எங்களை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாலும் நான் அவரை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். சரியா? டே தம்பி, நீ என்ன இந்த எத்துக்கல நாய்க்கும் சப்போட்டா? என்ன சொன்ன? எச்சக்கல நாயா? வார்த்தைய அளந்து பேசு, மரியாதை கெட்டுரும். டேய், என்னது எங்க அண்ணனே பிச்சைக்கார நாயின்னு சொல்றியா? உன்ன என்ன பண்றேன்னு பாரு. இது எதுக்குன்னு பாக்குறியா? எங்க அண்ணனை பிச்சைக்காரன் சொன்னல, அதுக்கு தான்டா. ஏங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்களேன். நிச்சயத்துக்காரன் நாள் நெருங்கிட்டு இருக்குது. உன் அண்ணன் பொண்ணு சமாதானம் ஆயிடுவாளா? அவ சம்மதம் பண்ணாம எங்கேயுமே போக போறா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவ சம்மதம் எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல தான் நம்ம மானம் மரியாதை எல்லாம் இதில் தான் அடங்கியிருக்குது. அது நீ பார்த்துக்கோ.
அவ சம்மதிக்கலைன்னா அவளை நான் கொன்னே போட்டுருவேன். போதுமா? யார் பண்ணீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்கள் யார்? என்ன அது பழத்தட்டோடு வந்துக்கிறீங்க? ஏதோ விஷயமா? ஐயா, இவர் குமரவேல் பையன் துரப்பாண்டி. உங்க பொண்ணு பூங்கொடி எங்க அண்ணன் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. என்னங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? என்னங்க இவங்க வளரிட்டு இருக்காங்க? தம்பி இங்கே பாருங்க, பூங்கோடுங்கிற மாதிரி இங்கே யாரும் இல்லை. நீங்கள் வெளியில் போகலாம் முதல்ல. என்னது பூங்கோடுன்னு யாரும் இல்லையா? அப்பா பூங்கோடு உங்க மகள்ல, அப்படிதானே? பூங்கோடுன்னு மக இருந்தா அது நேற்று வரைக்கும். ஆனா இன்னைக்கு அவ செத்து போயிட்டா. என்னது பூங்கோடி செத்துட்டாளா? அப்பா பூங்கோடு உங்க மகன் இல்ல. ஏண்டா செவடா, அப்படி ஏதாவது செய்தி உனக்கு வந்துச்சா? ஆஹா, இல்லையா? இல்லையாமா? ஊருக்குள்ள கேட்டா பூங்கோடு உங்க மகதான் சொல்றாங்க. நீங்க என்னடானா மகன் இல்ல அவ செத்துட்டா அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கையை ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. அப்பா அப்பா அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, அப்படித்தானே? அண்ணா அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே. ஏன்னா மறுபடியும் அவங்கள கேட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஆமாமா, சம்மந்தம் இல்லைங்கிறப்ப நாம ஏன்டா இங்க இருக்கணும்? சம்மந்தம் நாம போய் சம்மந்தம் இருக்கிறவங்கிட்ட பேசி சம்மந்தம் பண்ணிடுவோம். வாடா சேவல நம்ம போலாம். ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. போங்க போங்க, ஆனால் திரும்பி வந்துடாதீங்க. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்க? அந்த பையன் பொண்ணு கிட்ட தானே வந்திருக்கு. பையனை பார்த்தாலும் நல்ல பையனாட்டம் தான் இருக்குது. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசி பார்த்துருக்கலாம்ல. என் பொண்ணை யாருக்கு கட்டி வைக்கிறேன் எனக்கு தெரியும். நீ பேசாம இருந்தேன்னா அதே போதும். எனக்கு பசிது முதல்ல வந்து சோத்த போடு. பேசுறதையே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. அவன் வந்து கேட்டபோது பொண்ணே இல்ல செத்து போயிட்டான்னு சொன்னான். அதே நாம பேசினா ஏன் பொண்ணுக்கு யாரை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். ஒருவேளை பொண்ணு மேல மறுபடியும் கொஞ்சம் நஞ்சம் அன்பு ஒட்டிட்டு இருக்குமோ? இந்த அன்பை இப்படியே நாம வளர விடக்கூடாது. முடியட்டும், என் பையனோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுறேன். நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீ போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீப்புமான மோசம், உன்னை தொட்டா கிடைக்கும் மோச்சம். வெள்ளரிக்கா தோட்டத்தில வெள்ளமயில பிடிக்கி வெள்ளோட்டம் பார்க்க போறியா? முருங்கக்கா வாங்கி வந்து முத்தங்கொடுத்து சமைச்சு மச்சான தேட போறியா? நான் கண்ணால பேசையில என் மையாக இருக்கணும். நீ முடிஞ்சிடும் சேலையில நான் சில்லறையா இருக்கணும். சீ போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீப்புமான மோசம், உன்னை தொட்டா கிடைக்கும் மோச்சம்.
எவரோ கொடுக்கணும். சின்னஞ்சிறு இடுப்பையும் கச்சிதமா நீ அளக்க சுண்டு விரல் போதாதா? சிரிக்கையில் சிதறிடும் சில்லறையத்தான் எடுத்த இந்தியாவும் தேராதா. சீ போயா நீ ரொம்ப மோசம், நீ தொட்டா 10 மாசம். சீ போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீப்புமா நானா மோசம், உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். கண்ணாணி செய்யும் குறும்புகளா, கண்மூடி நினைச்சா சிரிப்பு வரும். கண்ணே உன் கழுத்து சறுக்கு மரம், நான் சறுக்கி விழுந்தா மலையும் வரும். உச்சி மலை பாறையிலும் கள்ளிக்கடி ஓலையிலும் உன் பேரு தீட்டட்டுமா? உச்சி முதல் பாதம் வரை ஒன்ன தொட்டு உடம்பெங்கும் கைரேகை சூட்டட்டுமா. சீ போயா நீ ரொம்ப மோசம், நீ தொட்டா 10 மாசம். சீ போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீப்புமா நானா மோசம், உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். வெள்ளரிக்கா தோட்டத்தில வெள்ளை முயல புடிச்சு வெள்ளோட்டம் பார்க்க போறியா? முருங்கக்கா வாங்கி வந்து முத்தம் கொடுத்து சமைச்சு மச்சான தேட போறியா. நான் கண்ணால பேசையில என் மையாக இருக்கணும். நீ முடிஞ்சிடும் சேலையிலே நான் சில்லறையா இருக்கணும். சீ போயா நீ ரொம்ப மோசம், என்ன தொட்டா உடம்பு கூசும். சீப்புமா நானா மோசம், உன்னை தொட்டா கிடைக்கும் மோட்சம். எங்க இன்னும் இவ்வளோ காணோம்? இந்த ஆம்பளைங்களை காக்க வைக்கிறதே இந்த பொம்பளைகள் பொழப்பா போச்சு. ஏய் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் எங்கே பார்த்தாலும் தெரியல. அன்னைக்கு ராஜாவை பார்க்கணும்னு சொன்னான், அவன் தங்கச்சி பற்றி பேசணும்னு சொன்னான். ஒருவேளை வேலைக்காரைய காதலிக்கிற மன்மதன் இவன் தானா? அவனே கேட்டால் சொல்கிறான். தம்பி தம்பி நீ வினோத் தானே? ஆமா, நான் தான் வினோத். இங்கே என்ன பண்ணுற? படம் பார்த்துட்டு இருக்கேன். படம் பார்க்குறியா? பாரு பாரு, படத்தோட கதாநாயகன் இன்னும் வரலையா? ஆமாம், என்னோட கதாநாயகம் இன்னும் வரல. ஏன் நீ ஏதாவது என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டு திட்டுட்டு போறியா? என்ன நக்கலா? ஆமாண்டா, பின்னாங்கிறதுக்கு. ஏய் என் பாட்டுக்கு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்துட்டு படம் பார்க்குறியா அதை பார்க்குறேன், ஏன்டா என்ன வம்பு இழுக்கிற? வந்தம்மா உன் வேலையை பார்த்தமான்னு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏய் என் வேலையே இதுதான்டா. அக்கா வாங்க. உங்க மனசை கெடுத்த மன்மதன் இவர்தானா? அதுக்கு நான் பதில் சொல்றேன்டா. ஆமாண்டா, உங்க அக்கா மனசை கெடுத்த மன்மதன் நான் தான்டா. ஓ சுத்தி இங்க போட்டா லைட் எங்க எரியுதோ?
எங்க போறீங்க? போங்க, பார்த்துக்கலாம். ஏய் பூங்கொடி, என்ன அவன் பாட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான், நீ போயிட்டு அமைதியா நிக்கிற? அவன் வேற யாரும் இல்லைங்க, என் தம்பி தான். என்னது தம்பியா? ஆமாங்க. ஓ, இவனை அன்னைக்கு உங்க பங்களாவில் பார்த்தேன், ஆனா இவன் தான் அவன் தம்பின்னு எனக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பேசிட்டு போகணுன்ட்டு. ஆமாங்க, இவன் மூத்த தம்பி விக்ரம். அன்னைக்கு பிரச்சனை பண்ணினால அவன் தான் என் ரெண்டாவது தம்பி பிரபு. இன்னைக்கு என்னென்னமோ கற்பனையில் வந்தேன், உன் தம்பி வந்ததுனால கற்பனையாகவே போயிடுச்சு. சரி வா போகலாம். சனி, இவன் வர்றோம். எங்கடா பொன்மணியா காணோம்? பொன்மணி, பொன்மணி, டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. இப்பதான் லப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டேன், மேக்கப் போட்டுட்டு இருக்கிறா, வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். சரி அதெல்லாம் போகட்டா, நீ என்ன கையில சேவனப்பாட்டுல நிக்கிறா? அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு தான், அந்த பொண்ணுக்கு. ஏய், இப்போ வர்ற கூல்ட்ரிங்ஸ்லாம் கண்டதை கலக்குறாங்களாமாடா. பொன்மணி கொடுத்து அடுத்த பாட்டுக்கு எனக்கு டொயட்டுக்கு ஆட விடாம பண்ணிடாதரா. எனக்கே டூயட் இல்லையாம்மா, இவனுங்க வர அப்படியே டூயட் போட்டு மாட்டுதாம்மா. ஏண்டா 2 பண்டாட்டி பாலுக்காரன்னு எதுக்குடா வச்சது? என்ன வெயிலு, என்ன வெயிலு? ஒன்றும் இல்லைம்மா, என்னடா நான் வருவேன்னு நினைச்சு டயர்டா வர நினைச்சு மெனக்கிட்டு வாங்கி வச்சியா? நீ குடி. கண்மணி, இதெல்லாம் குடிக்காதம்மா. அப்ப எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க மாமா? இந்த இருறா கொஞ்ச நேரம், வேற ஒருத்தன் இந்த செவனப்புல மருந்து கலந்துருக்குதுமா. மருந்தா? ஆமாம்மா. அப்ப எதுக்கு வாங்கி வச்சிருக்க? அந்த கழுவுறதுக்கு. கழுவுறதுக்கா? எதை கழுவுறதுக்கு? அது ஒண்ணு இல்ல, அவங்க நான் சொல்றது கேள. கையில பால்கார எங்க பிடிக்கும்? கையில பிடிக்கும். பால் கம்பெனியில தான் பிடிக்கும். ஓ, அங்கதான் நாங்க பால் எடுத்து எடுத்து ஊத்துறோம்ல. சரி மாமா, அப்ப அது கூட நான் எங்க போச்சு? அது காணோம். இங்க பாரு மாமா, அப்ப நான் கொண்டு பாத்ரூம்ல கொண்டு வச்சிட்டு வரேன். கண்மணி சொல்லிட்டா இருக்கட்டா. போதுக்கு போச்சுடா டேய். அது அங்க பாத்ரூம்ல வைக்காதா, பின்ன எங்க வைக்கணும்? பால் கம்பெனி தான் வைக்கணும். ஏமா பாலை பொழுதுனிக்கு தூக்கி தூக்கி ஆத்திரமில்ல. ஆமா, கரை அங்கதாம்மா பிடிக்கும், அதனாலதான் அங்க வைக்க சொன்னேன். மாமா மாமா இப்பதான் சரியா சொல்லியிருக்காரு. இந்த கண்மணி, கண்மணி நான் சரியா சொல்லிட்டேனா? சரியா சொல்லிட்டேன் மாமா. நெசந்தானா? நெசந்தான் மாமா. நம்ம மாரநாயக்கனூர் மாரியம்மா சத்தியமா? ஏமால சொல்லாதடி, ஏற்கனவே அடுத்தது தேவரை இருப்போம்னு நினைக்கிறேன், அப்படியே தெரியுது. அவன்மா மனோரா, நீ சொல்லு கண்மணி. மாமா, இத கொண்டு ஒழுங்கா அந்த கம்பெனில கொண்டே வச்சிரு, சரியா? சரிம்மா. டேய் சனி, சொல். இந்த செவனப்ப எடுத்துட்டு போய் சரி பால் கம்பெனி வச்சிரு. சரி. அங்க பொன்மணி இருப்பா. சரி. அவளுக்கும் ஊத்திரு. சரி. நீயும் கொஞ்சம் குடிச்சிரு. குடிச்சிட்ட அப்படியே 2 பேரும் கொஞ்சம் மஜா பண்ணிக்கோங்க.
கெல்ட்டு பையில ஏதோ சொல்லுவான பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்கிறான்டா டேய். ஏய் என்னடா முனைகிட்டு இருக்கிற? ஏய் நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதடா. பால் கம்பெனி தானே மேட்டர் முடிக்கிற. ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி இங்க பாரு, ஒரு ஐயரை வச்சு புண்ணியசனம் பண்ணி எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ அதுக்கு தானே போற. உன் வேலையை நீ போய் பாரு. சரி நான் கிளம்புறேன். ரைட். ஏ சந்தியா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன தெரியணும் உனக்கு? நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல விருப்பம் இல்லைன்னு. விருப்பம் இல்லைன்னு உங்க வாயில மட்டும் தான் சொல்றீங்க. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நான் உங்க மனசுல இல்லைன்னு. இல்ல 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 நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை தான் என் புருஷனா கனவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கற்பனையில குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நீயே சொல்லிட்ட கற்பனையில தான் குடும்பம் நடத்துறேன்னு. எங்களை மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் கற்பனையில தான் குடும்பம் நடத்த மாதிரி தவிர நிஜத்தை ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது சந்தியா. இப்ப முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுதான் உங்க முடிவா? ஆமா. சரி, அப்ப ஏன் முடிவை நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கட்டினா அது எனக்கு தாலி கயிறு, இல்ல அதுவே எனக்கு தூக்கு கயிறு. அண்ணா நீங்க ரெண்டு பேர் நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைண்ணா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் உள்ள வந்தேன். நம்ம அப்பா நம்ம சந்தியாவுக்கும் விக்ரமுக்கும் நிச்சயம்னு சொன்னதுனால சந்தியா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க. நம்ம அம்மா கட்டினா உங்களை தான் நீ விக்ரம தான் கட்டிக்குவேன்னு சொன்னதுக்கு ஆனால் அவன் மறுத்துட்டா. அவன் மட்டும் என்னென்ன பண்ணுவா பாவம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம அப்பா சொல்றதை கேட்கறதுனால தான் அவரை உங்களை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க மட்டும் அவளை எதிர்த்து நீங்க பாருங்க, உங்களை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. டே பிரபு, இப்போ கடையில் புதுசாக ஒரு செருப்பு வாங்க போகிறோம். அது செருப்பு புதுசாக இருந்தால் கூட காலைல தாண்டா போட போகிறோம். அதை கொண்டு போய் பூஜாரிகள்டா வைக்க போகிறோம். நாம் அந்த செருப்பு மாறுறோம் காலு கீழே தாண்டா இருக்கணும். என்னைக்கும் பூஜாரிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாதா? நம்ம அப்பாவை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி நான் என்னைக்கும் நினச்சதே இல்லைறா. டே பிரபு, இவர் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. இவரை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். அண்ணா நாங்கள் சொல்றது சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நாங்கள் போகிறோம். மாமா, நீங்க எனக்கு வேணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏ சார், அண்ணா என்ன இன்னும் சும்மாவே இருக்கீங்க? ஏதோ அந்த பூங்கொடியோட அப்பா கிட்ட சம்பந்தம் சாம்பார்னு பேசிட்டு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கீங்க? ஏய் செவலா, இன்னைக்கு அந்த ராஜா வீட்டுக்கு போறோம். அவளா பூங்கொடிய பொண்ணு கேட்கிறோம். என்ன சரியா? அடச்சே, என்ன இவன் இன்னைக்கே போறாங்கறான்? ஏன்னா இன்னைக்கு பொண்ணு கேட்க போறீங்க. ஒருவேளை அவ உங்களை கட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? டேய் செவலா, அவ கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன வச்சுக்கவே, அப்புறம் பாருடா நான் என்ன பண்றேன்னு. மாமா வணக்கம்.
என்னது மாமாவா? ஆமாம் மாமா, நீங்கள் எங்கள் அக்காவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நீங்கள் மாமா தானே? ஓ, இவன் அந்த வேலாயுதத்தோட பையனா? அண்ணா, இன்னும் யாருன்னு தெரியலையா? இவரு தானே அந்த ராஜலட்சுமியோட பையன், அதாவது வேலாயுதோட ரெண்டாவது அர்த்த பையன். தம்பி நீங்களா? வாங்க வாங்க. இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? மாமா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்காவில் கல்யாணம் பண்ணிக்க வந்து பொண்ணு பார்க்க வரணும்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலாம் வந்தேன் மாமா. அதுல ஒன்றும் தப்பே இல்லை மாப்பிள்ள. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. உங்க அப்பா ஏதோ என் பொண்ணு செத்துட்டாருன்னு சொன்னாரு. அதனுடைய விவரம் என்னன்னு கேட்க தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எங்கள் அக்காவை லவ் பண்ணுற பையன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டான். அந்த கோவத்தில் தான் எங்கள் அப்பா என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லியிருப்பாரு. என்னது, உங்க அக்கா இன்னொருத்தனை லவ் பண்றாளா? அண்ணே, இன்னொருத்தனை லவ் பண்ற பையனை பொண்ணா எப்படிண்ணே நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க? தம்பி அவன் அப்படிதான். அவன் ஏதோ உளருவான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அவ யாரை லவ் பண்ணாலும் சரி, உங்க அக்கா காலத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். நீங்க அவன் பேசுறத பத்தி எதுவும் தப்பா நினைக்காதீங்க. டேய் செவல, மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்காரு. அவருக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பாட்டிலாம் பண்ணுடா. இவன் கேட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒரு கேடு. ஆண்டவா, எப்படியாவது அந்த பொண்ணு இவனை கட்டிக்க சம்மதிக்க கூடாது. அந்த பொண்ணு அவன் லவ் பண்ற பையனையே கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் ஆண்டவா துணை புரியணும். இப்ப சாத்து நடி சாத்து குளிர் காத்த காப்பாத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நடி சாத்து
நாளைக்கு வேற நிச்சயதார்த்தம். என்னங்க பிரச்சனை? நிச்சயதார்த்தனால என்ன பிரச்சனை? அவ சம்மதிக்க மாட்டாளோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, சின்னவனை காணா. அவன் எங்கெங்கே போயிருப்பான்? வாடா, எங்க போயிட்டு வர? அம்மா நான் ராஜா போயிட்டு பார்க்க போயிட்டு வந்தேன்ப்பா. அந்த வேலைக்காரங்க வீட்டுக்கு எதுக்குடா நீ போன? சொல்லுடா, அங்க உனக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. ஏன்னா என்னடா பிறப்ப, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? டேய், நான் விக்ராம நிச்சயதார்த்தத்துக்கு போய் ராஜாவை பூங்கடியும் இப்போ கூட்டிகிட்டு வாடா. அப்பா அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க? அவங்களே வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடத்த போகிறாங்களா? ஆமாங்க, அந்த வேலைக்கார நாயங்களுக்கு இங்க என்ன வேலை? அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னடி சொன்ன? அவங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைங்கடி. ஆமாண்டி, அவங்க வேலைக்காரங்க இத்தனை நாளாக சொல்லி நம்ம சொல்கிறதெல்லாம் நான் வீட்டுக்காரன் நான் வேலைக்கார மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன்ல. டே பிறப்ப, நீ போய் கூட்டிகிட்டு வாடா. சரிப்பா, நான் போகிறேன். அப்பா எனக்கு இப்போதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. அப்பா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட எனக்கு நல்லாவே இல்லைப்பா. யார் அவன் பேசுறது அவன் நம்பிட்டான், நீயும் வாடா. அவங்க ரெண்டு பேரும் இந்த பங்களாவில் இல்லாதனால எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் மூத்த தரத்த பிள்ளைங்க இருக்கும்போது கொஞ்சம் கூட அக்கறையில் இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள இளைய தரத்த பையன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லி ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கடா. அதெல்லாம் உனக்கெல்லாம் எப்படா புரியுது? இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. இப்போதான் புரியுது. மறுபடியும் சம்பளம் இல்லாத வேலைக்காரால கூட்டிட்டு வர சொல்றீங்கல்ல? ஆமாடா விக்ரம், நான் போய் சமையல் பண்ணுறவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். நான் போய் கொடுத்துட்டு வரேன். அம்மா, அப்பா பயங்கரமான ஆளுமா. இவ்வளோ பெரிய காலியர் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாண்டா, எனக்கும் உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாரோன்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்ப வர வர அவங்க மேல அதிகப்படியா பாசத்தை கொட்டிட்டு இருக்கிறாரு. எனக்கு அதே சந்தேகம் தான்மா. முடியட்டும்டா, உன்னோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிவை கட்டுறேன். புரியுதா? நட போலாம். அண்ணா, அக்கா, சீக்கிரம் வெளியே வாங்கண்ணா. ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ணா, என்ன தம்பி இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கா? ஆமாண்ணே, சந்தோஷமான விஷயம்தான். என்னடா, என்ன அப்படி சந்தோஷமான விஷயம்? அக்கா, நம்ம அப்பா உங்களை பங்களாவுக்கு வர சொல்லியிருக்காரு. மறுபடியும் பங்களாவுக்கா? அங்கே வந்தா சித்தி ஏதாவது சொல்லுவாங்க தம்பி, நாங்கள் வரல தம்பி. அண்ணா, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு விக்ரமுக்கும் சந்தியாவுக்கும் நிச்சயதார்த்தம். அதனால தான் அப்பா உங்களை வர சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா அவங்க 2 பேரும் வர வேணான்னு சொன்னதுக்கு அப்பா அம்மா மேலே கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. அப்போ அப்பாவுக்கு உங்க மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம். டேய், என்னடா சொல்ற? நிச்சயமா? ஆமா, இதுக்கு சந்தியா சம்மதிச்சிட்டாளா? அவ சம்மதிக்காமலாம் அப்பா ஏற்பாடு பண்ணியிருப்பாரு.
அண்ணா அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு சந்தியா தான் அண்ணியா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீ எதுவுமே பேசாம இருக்க. நாம ஆசைப்பட்டா போதுமாம்மா, அந்த கடவுளும் நினைக்கணுமா? அண்ணா எதுனா நடக்காம போயிடுச்சு, அதான் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டாருல்ல, அது போதும் அண்ணா. தம்பி, இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? நாம் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தாண்டா ஒரு வெடிகாலம் பிறந்திருக்கு. என்னென்ன பேசிட்டு இருக்க? நான் ஒன்று கேட்டேன், நீ ஒன்று பேசிட்டு இருக்க. உன்னதான் கேட்குறேன். புரியுதுமா, நீ கேட்குறது எனக்கு புரியுது. யார் யாருக்கு சொந்தமானு அந்த ஆண்டவன் முடிச்சு போட்டிருப்பாம்மா. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்தது. சரிம்மா, சரி தம்பி, நீ போ, நாங்கள் வரோம். சரிங்கண்ணா. அண்ணே இங்கே பாரு, நான் சொல்கிறது சொல்லிட்டேன். நீ தான் இதுக்கு மேலே யோசனை பண்ணணும். ஏ சந்தியா, நீ என்னை ஏமாத்திட்டில்ல? இல்லை இல்லை, நான் தான் உன்னை ஏமாத்திட்டேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போதெல்லாம் என் மனசு வச்சு இடம் கொடுக்கல. ஆனால் நீ இப்போ இல்லைங்கிற போது என் மனசு வலிக்குதுமா. பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா, கள்ளிருக்கும் ரோசாப்பு கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா, உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவ நாளும் தேடும் வானம் நான். பொன்மணி, 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 உனக்காக ஆசையா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்துருக்கிறேன். இந்த குடி. என் மேல உனக்கு இவ்வளவு ஆசையாயா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன், சரியா? அந்த விஷயத்தையும் சேர்த்திதான். அதுக்கு தானே இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த குடிடு. எனக்கு கொஞ்சம் குடு பொன்மணி. யாராம? ஹலோ, யாருங்க? என்னது? அப்படியா? ஐயோ, இதா உடனே வரேன். ஆமா, போன்ல யாரியா? பொன்மணி, பொன்மணி, அது ஒண்ணும் இல்ல, எங்க தாத்தா கீழே விழுந்துட்டாராம்மா. நான் உடனே போகணும், போன உடனே வந்துடுறேன். ஐயோ, என்னை விட்டுட்டு போவாதியா, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன்யா. ஐயோ, எனக்கு மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்துல இவன் கெட்ட பல கிளம்ப வேற என் காரியத்தையே கெடுக்க பார்க்கறான். போகலன்னா சொத்து போயிடும். பொன்மணிய நாளை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா சொத்து
சரி வா தாத்தாவை போ பார்த்துட்டு வந்துடலாம். சாரி, இந்நேரம் பையன் சொர்க்கத்துல மிதன்னு இருப்பான். நாம கேனை எடுத்துட்டு போலாம். அட கூல்ட்ரிங்க்ஸு நாமளும் கொஞ்சம் ஊத்திட்டு கண்மணிக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா கண்மணி கொடுத்துட்டு இன்னைக்கு நாமளும் கொஞ்சம் மஜா பண்ணலாம். என்ன கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு மாதிரி கேர் அடிக்குதா? யோ சுனி, எங்கேயோ போயிருந்த இவ்வளோ நேரம். ஏமா நான் சுனி இல்லைம்மா, நான் என்னை விட்டுருமா, நான் பூமா, என்னை விட்டுருமா. சொல்லாதையா, நீ தெரியும், நீதான் சனின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாய் போலாம். ஐயோ வேணாமா. பொன்மணி பொன்மணி அண்ணே, நீங்க என்ன உள்ள இருந்து வரீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், எவ்வளோ நேரம் நீ எங்கடா போன? யோ, இவர் ஏன் கூட தான் இருந்தாரு. நீ தான் வெளியிலிருந்து வந்திருக்கிற. இப்படி குறதா இருந்தான்னு சொன்னாரு. இவ்வளோ நேரம் ஸ்டேஜுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யாருக்கு தான் தெரியும்? சொல்லுப்பா. ஐயோ, என் மண்டையே வெடிச்சிரும் போலயே இருக்கு. அண்ணே, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. டேய், உனக்கு பதிலா நான் மாட்டிக்கிட்டேன்டா. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அந்த விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன். 10 நிமிஷம் தான்டா ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் வந்தான். அந்த கொட்டமுத்து காட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணான்னு தெரியலையே. அப்புறம் என்ன போய் யோ, நம்மளுக்கு லூசு, அவன் தான் சொல்லிட்டு இருக்கானே, நீயும் நம்புற? அவனா போய் சொல்லிட்டு இருக்காயா? ஏய், அடிச்சு பல்லகளெல்லாம் பேத்துருவேன். நீ கம்முன்னு கொஞ்சம் இருக்கணும். அண்ணே, என்னன்னு சொல்லுங்க. டேய் சனி, டேய் சனி, நான் சொல்றத நம்புடா. சரி. நான் ஒண்ணுமே பண்ணலடா. யோ வா, இனிமேல் நான் தான் உனக்கு பொண்டாட்டி, சரியா? வா எப்பலாம். சன்னக்கர
வேட்டிய பார்த்து என் சீல விலகலாமா பேச்சுக்கு நேரம் இல்லைய வாலிபம் ஊருக்கு தாங்கவில்லை அக்கமும் பக்கமும் யாரும் இல்லை இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை விளக்க நிறுத்தி அணைச்சி போடுங்க மாமா காத்தடிக்கணும் கதவை துறக்க வேணும் என் சன்னக்கர வேட்டிய பார்த்துவோம் சீல விலக வேணும் கறிச்சாரும் நெல்லுச்சோறும் புது மயக்கம் தருது களிப்பாக்கு நுனி நாக்கில் நல்ல சிவப்பா வருது இடக்கோழி எனக்காக என தவமா கிடக்கு கணக்காக தொட வேணும் இடம் புதுசா இருக்கு அடுராத்திரி நேரத்தில் மல்லியப்பூ எங்குட்டு தேவையில்லை அடி ஆத்தாடி ஆம்பளைக்கு புத்தியில விவரம் எட்டவில்லை நான் இறுக்கி பிடிச்சா எறும்பு கூட நொறுங்கும் காத்தடிக்குது கதவை சாத்தும் மாமா புதுச்சேல நனஞ்சாச்சு நெஞ்சில் தாகம் வருது தலை கூட கலஞ்சாச்சு முடி முகத்தில் படுது நுனி மூக்கு சவந்தாச்சு புது நோக்கம் வருது உதட்டோரம் விரிஞ்சாச்சு கொம்பு தேனா தருது என்னடி காயம் முன்னு யாரும் கேட்டா என்னத்த சொல்லுறது என் கண்ணடி பட்டதுன்னு கச்சிதமா எடுத்து சொல்லுறது நீ கடிச்ச காயம் குளிக்கும் போது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா காத்தடிக்குது கதவை சாத்து மாமா சன்னக்கர வேட்டிய பார்த்து என் சீல விலகலாமா பேச்சுக்கு நேரம் இல்லைய வாலிபம் ஊருக்கு தாங்கவில்லை அக்கமும் பக்கமும் யாரும் இல்லை இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை விளக்க நிறுத்தி அணைச்சி போடுங்க மாமா காத்தடிக்கணும் கதவை துறக்க வேணும் என் சன்னக்கர வெட்டிய பார்த்துவும் சீல விலக வேணும் ஏப்பா எல்லாரும் வந்துட்டாங்களா? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மாசம் மாசம் நின்றுட்டு என்ன பார்த்தோம்? ஐயா ஆனா என்ன பெரிய பையன் மூத்த பையன் கொஞ்ச நேரம் இங்க ஐயா வந்துடும். முகூர்த்த நேரம் போகுது இல்லப்பா, அதான் பார்த்தேன். கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா, வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஏடா விக்ரம், இவ்வளோ நேரமா இருந்துட்டு வருது? சரி சரி கட்டிட்டு வாடா, சீக்கிரமா கட்டிட்டு வா.
அப்புறம் என்னப்பா, அதான் எல்லாம் வந்துட்டாங்க. இனிமேல் பத்திரிக்கை படிக்கலாம்ல? நானே எழுதி வச்சுக்கிட்டு வந்துட்டேன் பாரு. நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஒன்றியம் நவனி கிராமம் மாரநாய்க்கனூர் வசிக்கும் திரு வேலாயுதம் திருமதி ராஜலட்சுமி அவர்களது புதல்வன் திருநெல்லிச்செல்வன் விக்ரமுக்கும், அதே பகுதியில் வசிக்கும் திரு நடராஜ் அன்புக்கரசி அவர்களின் புதல்வி திருநெல்லிச்செல்வி சந்தியாவுக்கும் வருகிற வைகாசி மாதம் 27ஆம் நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன வேலாயுதம், கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க ஐயா. அப்புறம் என்ன, நிச்சயத்தட்ட மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாங்க ஐயா. அப்படின்னா உன்னோட அப்பா அம்மா முதல்ல வந்து நில்லுங்க. பையனோட அப்பா அம்மாவும் வந்து நில்லுங்க. எங்கப்பா உன்னோட அப்பா அம்மாவை காணோம்? ஐயா, அவங்க 2 பேருமே இல்லை. அவங்களுக்கு பதிலா நீங்க முன்ன நின்று தட்டை எடுத்து கொடுங்க. சரி, பொண்ணோட அப்பா அம்மா இல்லாதனால இந்த நிச்சயதார தட்டை நானே வாங்கிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சரி, தட்டெடுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, அவன் வாந்தி எடுக்கிறா. என்ன ஏதுன்னு கேளுமா. வா, எதுக்கு இப்போ வாந்தி எடுத்த? என்னாச்சு உனக்கு? என்னத்த இது, உங்களுக்கு வயசாக இருக்க தவிர அறிவே இல்லத்த. நீங்களும் 2 பிள்ளைய பெற்றவங்க. இது என்ன வாந்தின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்பா, இந்த வாந்தி பித்த வாந்தி இல்ல, புள்ள பக்கற வாந்தி தான். என்ன இது பித்தலாட்டமா இருக்குது? நிச்சயதார்த்துக்கு வந்தோம், இதுக்கு முன்னாடி எவனோ முதல்வரவே கொண்டாடிட்டு போயிட்டான். சரி சந்தியா, அவங்கள விடமா, நான் கேட்கிறேன், இந்த வாந்திக்கு யாருமா காரணம்? நான் யாருன்னு சொன்னா அவரையே எனக்கு கட்டி வைக்கிறதா இருந்தா நான் சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னடி சொன்ன? சொல்ல மாட்டியா? இப்போ ஒழுங்கு மரியாதை யாரும் சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஏமா லட்சுமி, நாங்களா பேசிட்டு இருக்கிறோம்ல, நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு இருந்த என்ன அர்த்தம்? அம்மா சந்தியா, யாருன்னு சொல்லுமா. அவன் இங்க இருக்கானோ இல்ல அவங்க அப்பா அம்மா யாரு என்னன்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். சந்தியா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் பெரிய அண்ணன் தான். இதுக்கெல்லாம் காரணம். ஏய், அவன் சொல்றதெல்லாம் உண்மையாடி? சொல்லி தொலைடி. ஆமா, இது காரணம் ராஜா தான். அது அவளே சொல்லிட்டான். ஆமா, எங்க உங்க பையன்? கூப்பிடவன. ராஜா, ஏண்டா பொறதேசி நாயே, நேரா வீட்டுக்குள்ள விட்டான் பாரு. என்ன செருப்புல அடிக்கணும்டா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அம்மா, அவ பொய் சொல்றாமா, பொய் சொல்றா. ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா, அவ பொய் சொல்றாயா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியடா. அப்பா, நீங்க கூட என்ன நம்பல? தப்பு பண்ண எவன்டா தப்பு ஒத்துக்கிறான்? ஐயா, ஊர் பெரிய மனுஷங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க.
அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க தாலி கட்ட சொன்னா கூட நான் கட்ட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயா நீங்க தானே சொன்னீங்க யாருன்னு சொன்னா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. சரிப்பா, நம்ம சம்பிரதாயத்துப்படி அவங்க மாலை எடுத்து மாத்திக்கங்க. அப்பா அம்மா கால வந்து ஆசீர்வாதம். சரி, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தோம். இப்ப கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப வேலை இதான். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு ஐயா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க ஐயா. ஏண்டி அதுக்கு தாண்டி நான் கூட படிச்சு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என் மூஞ்சி கறிப்பூ சிட்டிக்கிட்டே. ஏண்டா கடைசியில நீயும் அவங்களுக்கு துணையா இருந்து எங்களை அசிங்கப்படுத்துறீல, என் மூஞ்சிலே முழிச்சிடாத. சாமி கொடுத்த வரம் இதை தடுப்பதற்கு யார் இருக்கா? மூணு முடிச்சு ஏதோ அவன் இல்லாம முடிஞ்சிருக்கா? யாராருக்கு யார் அத சொல்வது யாரம்மா? விதி சொல்லாமல் ஆடும் அத வெல்வது யாரம்மா? எல்லாருக்கும் எல்லாம் இங்கே காலம் செய்த கோலம், காலம் செய்த கோலம். சாமி கொடுத்த வரம் இதை தடுப்பதற்கு யார் இருக்கா? சரி, எனக்கு சந்தியா தான் அண்ணியா ஒன்று நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. புடிங்க. வேணாமா? ஏ சந்தியா, நானாடி உன்னை கெடுத்தேன். என்ன மாமா பண்றது? உங்களை கட்டிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி நான் உங்களை கட்டிக்கிட்டேன். நீ பண்ண காரியத்தில் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா? எங்கள் சித்திக்கு எவ்வளோ மரியாதை குறைச்சாலும் தெரியுமா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு நான் பயங்கர மூடல்ல இருக்கேன். நீங்க அழுது ஒப்பாரி வச்சு என் மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி, அம்மா, அப்பா, தம்பி இதை பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கமே, அவளை என்ன எதுக்கு மாமா சிரிக்கிறீங்க? ஏண்டா எதுக்கு மாமா சிரிக்கிற? ஓகேவா? மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ.
கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. இந்த கதை எங்கே எப்பவும் நான் பார்த்ததில்லை. எல்லோருக்கும் சொல்ல இது ஒன்றும் மகாபாரதம் இல்லை. அங்கே வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது. கண்ணம் மறைக்கும் பொழுதும் காதில் வந்து காதல் சத்தம் கேட்கிறதே. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி, ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி. காலு பட்டா குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே. காலு பட்டா சொர்க்கம்னு கண்ணில் மேல பார்த்தேனே. காவன் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு, கண் திறந்து பாப்போமா. உள்ளே காய்ச்சல் அடிக்கும், உசுரு துடிக்கும், ஒதுங்கித்தான் போவோமா. கடிக்குதடி கட்ட எறும்பு, துடிக்குதடி பொட்ட கரும்பு. கடிக்குதடி கட்ட எறும்பு, துடிக்குதடி பொட்ட கரும்பு. ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவா அப்பப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ. துணி எடுத்து முடிக்கோ முடிக்கோ கண்ண மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. இந்த வேலைக்கார நாய் தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். எப்படி சந்தோஷமா வாழ்வாளா? சந்தோஷமா வாழ நாங்க விட்டுருவோமா? என்னால இந்த ஆதங்கத்தை அடக்கவே முடியல. முடியட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட போறதே இல்லை. எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல இந்த மனுஷன். சரி, ஒருவேளை பத்திரம் கித்திரம்னு ஏதாவது எழுத போயிருப்பாரோ? புரியலையே. இருந்தாலும் இருக்கும். இவரு வர வர நடந்து
நடந்துக்கிற விதமே சரியில்லை. நிச்சயமா அந்த 2 அனாதை நாய்களுக்கும் ஏதாவது சொத்து எழுதி தரணும்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. நமக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே. எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? வக்கீல் போய் பார்த்துட்டு வந்தேன். எதுக்கு? என் பையன் பேரை சொத்து எழுதி வைக்கிறது தான். ஏங்க இப்பதானே கல்யாணம் முடிஞ்சு, அதுக்குள்ள சொத்து எழுதி கொடுக்கணும் என்ன அவசியம் வந்துச்சு? உங்களை தானே கேட்கிறேன். இங்க பாரு லட்சுமி, யாருக்கு என்ன செய்யறது எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை பார்த்தா போதும். என் வேலையை தானே பாக்குறேன். என் வேலையை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நான் பாக்குறேன். சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஆமா, அவன் எங்க? சனியா சுனியா? அவன் எங்க? பின்னாடியே வருவார் பாருங்க. வராரா? அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்புங்க. வாயா. கண்மணி, தெரியாம ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சு. ஐயோ கண்மணி, இந்த வழி வலிக்குது. நான் ஒத்தி குத்து கல்லு மாதிரி இருக்கேன். ஏண்டி என்ன இன்னொருத்தங்க மாப்பிளைய மைக்கு போடுறதோட வேலையா? இங்க பாரு, இந்த கை வாங்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போடி. ஏய் ஏய், இனிமேல் இந்த வீட்ல எனக்கு பங்கு இருக்கு, சரியா? உனக்கு இங்க பங்கு இருக்கா? ஆமா. என்ன பாரியா? என்ன பாரு. மரியாதையா சொல்லு. அவளை வீட்டோட வெளியே போ சொல்லு. வெளியே போ சொல்லியா? வெளியே போ சொல்லியா? எல்லாம் இந்த சுண்ணியால வந்துதான். கண்மணி ஒரு நிமிஷம். ஐயோ என் வாழ்க்கையே கெடுத்துட்டானே. போனது என் வாழ்க்கையா? என் வாழ்க்கை. எரும மாடு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அவன் மேல கை வைக்காதடி. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? ஏய் சண்டை நிப்பாட்டுங்க. நீ பாய் மூடி போடா. சண்டை நிப்பாட்டுங்க. என்னடா என்னடா சொல்ல போற நீ? பொன்மணி நான் சொல்றது கேளு. சொல்லு. சரி ஆனதான் ஆகி போச்சு. அதனால முருகனுட்டு தான் 2 பொண்டாட்டி நினைச்சேன். எங்க அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி. மக்களே, நான் ஒன்று சொல்றேன்,
நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டி தான் வேணும். இந்த 2 பொண்டாட்டிகளையும் நான் கட்டிக்கிட்டேன். ஒழுக்க சீலைங்க சொல்ற, அப்படியே செம்பல பிடிச்சு வச்சுக்கோங்க. நாளை காலையில பறக்க பேட்டல் 2 பொண்டாட்டியும் கட்டிட்டேன். நான் படுற பாடு எனக்கே போதும். ஆனால் இதில் ரொம்ப என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டி தான் வேணாம் மக்களே, தயவு செஞ்சு வேணாம். ஒரே ஒரு பொண்டாட்டி மட்டும் வச்சுக்கோங்க, 2வது பொண்டாட்டி வேணாம். அண்ணே கல்யாணம் தான் நீங்க பண்ணிட்டீங்க, அப்படியே டூயிட் மட்டும் அப்படியே சைஸா ஆடுறானே. சரி
காணாம. நேரம் வந்திருக்கணுமே அவ. அவ சித்திக்கார என்னடானா பூங்குடிய கொலை சொல்றா. செய்ய வேண்டியது செய்யறது தானே. பூங்கொடி வரட்டும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மரியாதையை வழி விடு, நான் போகணும். அது போகட்டும் கண்ணு. ஏற்கனவே இப்படி கோவப்பட்டு பேசுறா? நானு உன்னை இப்ப கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல கண்ணு. அதனால தானே இந்த அழகான மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி அலங்கோலம் பண்ற. இந்த அழக அலங்கோலமாக்க போற. இப்ப ஐயோ பொங்கடி, உன்னை யாருமா இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது? எங்க லட்சுமி வேலை காணாம? வக்கீலுக்கு போன் போட்டேன், அவரும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? இந்த பசங்களை வேற ஒன்று காணோம். அப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இதுல எழுதி வாங்கிட்டு வந்துடும்ப்பா. நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும்பா. போடு. அப்பா கையெழுத்து போட்டீங்களாப்பா? இரு எங்க மாமங்கால வர சொல்றேன் ஆப்பு வைக்கிறதுக்கு. வாங்க மாமா. கரெக்டா சொல்றா மாப்பிள. அது வந்து மாமா அவங்களுக்கு உங்க சொத்து வேணும், எனக்கு பணம் வேணும். அதனால நாங்க இப்ப உன்னை கொல்ல போறோம். நீ அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப சத்தம் போட்டியல்ல, இப்ப நீ சத்தம் இல்லாம சாவ போற. ஐயோ டாக்டர், எங்க அக்காவுக்கு என்ன சார் ஆச்சு? உள்ள அட்மிட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நர்ஸ் வந்துருவாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல.
பார்த்து என்ன ஏதுன்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் ஐயோ ஐயோ டாக்டர் என் என் பொங்கலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என் பொங்கலுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர். சார் மனசை திடப்படுத்திக்கோங்க. அவங்க மேல ஆசிட் ஊத்துனதுல அவங்க கண்ணில் பட்டு கண் பார்வை போயிருச்சு. ஐயோ தைரியமா இருங்க சார். என்னால தாங்க முடியலையே டாக்டர். என் பொங்கலுக்கு பார்வை வழி இருக்கா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். ஐயோ அக்கா, அப்பா என் மேல பாசு வைக்காட்டியும் கூட நீ என் மேல வச்சிருக்கியாடான்னு சந்தோஷப்பட்டீங்களே அக்கா. உங்களுக்கு இந்த நிலைமையா அக்கா? நீங்கெல்லாம் செஞ்ச காரியத்தில் என் தங்கச்சிக்கு கண் பார்வை போயிடுச்சிடும். இதை நான் எப்படா தாங்க போறேன்? சின்ன வயசுல என் தங்கச்சி கண்ணை கட்டி விளையாடினா கூட காலில் முள்ளு குத்துனா கூட தாங்க மாட்டடா. ஆமாம் பூங்குடி, அவங்க அவங்க உங்க மேலே ஆசிட் ஊற்றும் போது நீ எப்படிமா தாங்கிக்கிட்ட? உன்னை யாருமா இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? நீ சொல்லுமா, அவனை நான் வெட்டாம விட மாட்டேன். அண்ணா, அவனை வெட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? அவனை நான் பார்த்துக்கிறேன். என் மேல அம்மாவை விட அக்கா தான் பாசம் வச்சிருந்தாங்க. பாசம் வச்ச அவங்கள படுக்க வச்ச அவனை நானே பார்த்துக்கிறேண்ணா. அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. அவசரப்படாதீங்க. நீங்க அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எனக்குன்னு யாருடா இருக்கா? அண்ணே, அவனை வெட்டதுனால எனக்கு கண் பார்வை திரும்ப வந்துருமா? இல்லையே, முடிஞ்சு போச்சுட. இனிமே எதையுமே மாத்த முடியாதுட. எனக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் வேண்டால. காத்துக்கு நடுங்கும் காடா விளக்காயானது வாழ்க்கையம்மா. விதி காட்டிய பாதையில் ஓட்டை படகு போகுது பயணம் அம்மா. அம்மம்மா அம்மம்மா கேளம்மா, ஆதாரம் ஏதம்மா. சிறு குழந்தை கையில் விளையாடும் கோழி முட்டை தான் எங்கள் வாழ்க்கையம்மா. தண்ணீலே மானம்மா, தரையிலே மீனம்மா. என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காணல் நீரம்மா. இங்க ராஜா வேற ஃபோன் பண்ணி வர சொன்னமே, அவர் வேற இன்னும் காணாமே. அவங்க அப்பா வேற இந்த நிலைமையில இருக்காரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? மிஸ்டர் ராஜா, நான் சொல்றத கொஞ்சம் அவசரப்படாம கேளுங்க. உங்க அப்பாவை யாரோ தலையில அடிச்சிருக்காங்க. அதனால அவர் தலையில நரம்பு பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாரு. சாரி சார். சாரி மிஸ்டர் ராஜா. என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்க அப்பா பைத்தியம் ஆயிட்டாரா? ஐயோ அப்பா, அப்பா நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு பாசம் தான் காட்டலப்பா. அண்ணா, அப்பாவுக்கு என்னன்னாச்சு?
டேய் தம்பி, அப்பா பைத்தியமாயிட்டாராடா. டேய் பிரபு, இது என் தங்கச்சிக்கிட்ட எப்படா நான் போய் சொல்லுவேன் அப்பா பைத்தியமாயிட்டாருன்னு? அப்பா ஒரு நாளைக்கு 100 தடவை டேய் சின்னவனே சின்னவனேன்னு கூப்பிடுவீங்களே, இனிமே என்னை யாருப்பா சின்னவனேன்னு கூப்பிடுவா? அப்பா உங்களையும் அக்காவையும் இந்த நிலைமையாக ஆளான அந்த துரப்பாண்டியா நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. அவனை கொன்னாதான் என் ஆத்திர அடங்கும். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். காணாத தூரம்தான் எம்மாடி வந்ததென்ன, என் வாழ்க்கை ஓடந்தான் காவேரி தீரம் விட்டு கால்கள் வந்ததடி, காணாத சோகம் எல்லாம் கண்கள் கண்டதடி, கைமாறி நான் வளர்த்த பச்சை கிளி போனது, கண்ணார நானும் காண இத்தனை நாள் ஆனது, இரு கண்ணே செந்தமிழ்த்தேனே தந்தை பாசம் வென்றதடி, பசும் பொன்னே செவ்வந்தி பூவே இத்துடன் சோகம் சென்றதடி, நான் கங்கா நதியை காணும் பொழுது உண்மை விளங்குது, அட எங்கே குளிக்கும் மனிதன் அழுக்கில் கங்கை கலங்குது, சில பொல்லா மனங்கள் பாவக்கரை நீரில் கழுவுது, இந்த முட்டாள்தனத்தை எங்கே சொல்லி நானும் அழுவது? அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. ஆனா அந்த குடப்படம் எனக்கு இல்லாம போயிடுச்சுப்பா. இனிமே என் அண்ணனுக்கு நான் பாரமா இருக்க கூடாது. போதும், எனக்காக என் அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் என் அண்ணன் என்னை வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதனால நான் என் அண்ணனை விட்டுட்டு போனாதான் என் அண்ணன் சந்தோஷமா இருக்க. கடவுளே, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஐயோ பூங்குடி, என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிடுட. உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நான் விஷத்தை குடிச்சிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஐயோ பூங்குடி, பூங்குடி, நான் பிறந்ததுலேருந்தே அனாதையா வாழ்ந்துட்டோம்மா. எனக்குன்னு உலகத்துல நீ ஒருத்தியமா இருந்த, எனக்கு அனாதையா விட்டு போயிடாதம்மா. பூங்குடி, நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றும் சேர முடியாம போயிடுச்சு. பூங்குடி, பூங்குடி, நம்ம ஒன்றும் சேரலாலும் நம்ம காதல் நிஜம் பூங்குடி, நம்ம காதல் நிஜம் பூங்குடி. இனிமே நான் இல்லாம இருந்து நீ பழகிக்கட.
பிள்ளைகளே என்னை விட்டு போயிடுச்சு. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க தாமரையை மண்மூடவோ தீயிடமே மலர் போவதோ என்ன சொல்ல எல்லாம் விதியோ. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க. துக்கம் வந்து அடைக்குது நெஞ்சத்தை சொல்லி சொல்லி அழுதாலும் தீராது. ஓர் 1000 ஜென்மம் ஒன்றாய் வாழ்ந்தது போலிருக்கு சொல்லாமல் சென்றதினி வாராது. கண் நின்று காணும் காட்சி பொய்யாகி போகாதோ. குயிலே உன் குரலை மீண்டும் நான் கேட்க முடியாதோ. சொல் எங்கே சென்றது நாவி அடி உண்மையில் நான் ஒரு பாவி. இதை என் நெஞ்சம் தாங்காது. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க. கண்ணே உன் முகத்தில் விழித்தால் எனக்கு அந்த நாள் விடியும். உன்னை தேடும் கண்கள் இனி உறங்காது. கண்ணே யார் இந்த சோகத்துக்கு ஆறுதல் சொன்னாலும் நெஞ்சில் உள்ள பாரம் என்றும் இறங்காது. பாசத்தை கொன்ற அந்த பாவிகள் யாரம்மா? யாரவர் என்றே எந்தன் கனவிலேனும் கூறம்மா. என்னை விட்டு போனது பாவம், நீ போனது எப்படி நியாயம்? இதை என் நெஞ்சம் தாங்காது. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க. தாமரையை மண்மூடவோ தீடமே மலர் போவதோ என்ன சொல்ல எல்லாம் விதியோ. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க. இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும்
கோலம் தன்னை இதுதாங்க அண்ணன் தங்கை மேலே வைத்த பாசமும் தங்கை அண்ணன் மேல் வைத்த நேசமும். என்றென்றும் நன்றியுடன் வி சத்யராஜ், கேபிஎன் பாய்ஸ், இளம்புயல் கலைக்கூடம். நன்றி, வணக்கம். ஹலோ இதுவரை கண்டுகளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சீன் செட்டிங் அமைத்து கொடுத்த மோகன் சீன் கம்பெனி அண்ணா அவர்களுக்கும், இசை அமைத்து கொடுத்த ஈரோடு ஜெகன் அவர்களுக்கும், எங்களோடு இணைந்து நடித்த காஞ்சனா, பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட நான் நேட ஆகட்டுமா கூட உன்னை கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தன் கையில கொடுத்து கொடுத்து
ஹை ஹை ஹையா